அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நோன்பு வச்சுட்டு ஈஸியான ரெசிபி செய்யணுமா? அப்போ இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வந்து உருளைக்கிழங்கு, பாயிலான உருளைக்கிழங்கு வந்து ஒரு 5 உருளைக்கிழங்கு கிட்டே எடுத்துருக்கேன். அது தோலை எடுத்துட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் வந்து தோல் எடுத்து வச்சுக்கோங்க. பக்கத்தில் என் பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. அவள் எது பண்ணாலும் என் கூட வந்து நானும் செய்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருப்பா. அதை உரிச்சு கொடுத்துட்ருக்கா பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்ய பார்த்து எதனா கொடுத்து செய்ய சொல்லுங்கள். எல்லாத்தையும் உரிச்சிட்டு தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாடியில் அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பெப்பர் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். நான் ஏன் மிக்ஸி ஜாடியில் சேர்க்குறேன்னா, அப்போ தான் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கும். நம்ம கையால் பிசைஞ்சோன்னா ஒரு மாதிரியாக நரன்னு இருக்கும். அது ஒரு மாதிரி ஒரு பக்கம் வெந்த மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் வேகாத மாதிரியும் இருக்கும். அதனால தான். அது கூட 2 ஸ்பூன் வந்து சீஸ் வந்து சேர்த்துருக்கேன். சீஸ் பால் தான் நம்ம செய்ய போகிறோம். சூப்பராக இருந்துச்சு. அந்த நோம்பு கஞ்சி கூட வச்சு சாப்பிட பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் தனியாக ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கோங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் நமக்கு இந்த ரெசிபி கரெக்டாக வரும். ஏன்னா நிறைய பேர் அரைக்காமல் செய்வாங்க. நீங்கள் அரைச்சி செஞ்சு பாருங்கள். ஒரு மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து கையில் தண்ணியை தூட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அரிசி மாவு வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வந்து கையில் ஒட்டாமல் வரும். அரிசி மாவை சேர்த்துட்டு பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ப்ரெட்டை வந்து நல்லா தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் நோன்பு டைம் வந்து ரெசிபி நிறைய செய்வாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி விடுங்க. சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதை நல்லா வந்து கையில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நான் பிரெட் க்ரம்ஸும் இதில் கொஞ்சம் போட்டிருக்கேன். கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி லேசாக தொட்டுக்கோங்க. பால் மாதிரி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து சீஸை வந்து வச்சுட்டு அப்படியே வந்து நல்லா வந்து இப்படி இது பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வந்து பால் மாதிரி ஆகிடும். தனியாக ஒரு தட்டில் வச்சுருங்க. ஒரு முட்டையை தனியாக வந்து அடித்து ஊற்றிக்கலாம். ஒரு முட்டை தான் நான் எடுத்திருக்கேன்.
முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த பாலை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக இதில் வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆயிலில் போட பார்த்து ஆயில் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கிறது வந்து வேகாமல் போயிடும். அரிசி மாவுலாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. நல்லா முருகலை நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இருக்கிற பால் எல்லாத்தையும் செஞ்சு வச்சாச்சு. ஆயில் வந்து சூடாகுது, கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் இதை போட்டு எடுத்துடலாம். இதை போட்டதுமே நான் வந்து அந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் எண்ணெயில் பிரிஞ்சு போகும்னு நினச்சேன். நான் எண்ணெயெல்லாம் பிரியவே இல்லை, அழகாக வந்துச்சு. நல்லா மொறுகலை நல்லா வாசனை மணமாக இருந்துச்சு இது செய்ய பார்த்து. கடையில் கூட இந்த டேஸ்ட்டில் வந்து இருக்காது போல், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் நோன்பு வச்சுருக்காங்க வீட்டில், அவங்களுக்காக நான் இது செஞ்சுருந்தேன். இப்படி எடுக்க நான் சீஸ் இதில் கம்மியாக வச்சனால சீஸ் வந்து மெல்ட் ஆகலை. நீங்களே பாருங்கள், கொஞ்சமாக நான் வச்சுருப்பேன். நான் அதில் வந்து சீவி வச்சுருக்கேன், அதனால் வந்து அதில் மிக்ஸ் ஆகிருக்கு. நீங்கள் நல்லா வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி அதுலேருந்து வரும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டு வீடியோ பாருங்கள். என் பொண்ணு கேட்டுட்ருக்கா, அவளுக்கும் ஊட்டி விட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.